ஊட்டியில போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையா பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகள் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே உதிரியாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கப்போ எப்போ பார்த்தாலும் ஏதோ தண்ணி விட்ட மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இது அப்படி உதிரியாக இருக்கிறதுனால நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டா நம்ம பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. வாங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட் அதை எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துடலாம். முதல்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்ட நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா செவக்க வறுத்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 2 காஞ்ச வத்தலை கிள்ளி போட்டு 1 இனுக்கு கருவேப்பிலை ஊனியை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான உப்பை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். நான் இந்த சிறுபருப்பு ஒரு 1/2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிறுபருப்பையும் நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை பேரில் சேர்த்துப்போம். இந்த பொரியலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இதை ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஆல்ரெடி இதில் நம்ம சிறுபருப்பு போட்டிருக்கோம், வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, தாளிசம் எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் பொரியலை நான் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கல. ஆல்ரெடி சிறுபருப்பு ஊர்ன சிறுபருப்பு போட்டிருக்கேன். இந்த ரெண்டையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கிறப்போ நல்ல பூ போல் வெந்துடும். வாவ், பார்த்தீங்களா இப்படி சூப்பராக ஒன்று போல் எல்லாம் உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி விடலை. பார்த்தீங்களா, பருப்பு கூட நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே மலைச்சாறு மாதிரி ஃபுல்லாக நம்ம தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி உதிரியாக பார்க்கவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இது நம்ம பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டோம், அவ்வளோதான், ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க.